வாங்க இன்னைக்கு அரபு உலகத்தினுடைய ஸ்ட்ரீட்ஸ்லயும் ஸ்டேஷன்ஸ்லயும் டைவ் பண்ணலாம். என்னன்னு பாக்குறீங்களா? பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அரபிக் சீரீஸ்னுடைய முதல் பாகத்துக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இதுல நம்ம கத்துக்க போகக்கூடிய முதல் வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு. இது எப்படி நீங்க அரபிக்ல கேட்பீங்க? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல ஐன மௌகிஃபல் ஹாஃபிலா எப்படி கேட்பீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஐன மௌகிஃபல் ஹாஃபிலா. ஐன அப்படின்னு சொன்னா எங்கே அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஐன. ஓகேங்களா? ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு அரபிக்ல மௌகிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்துவாங்க. அதே போல பஸ்ஸுக்கு அல் ஹாஃபிலா. இதான் ஐன மௌகிஃப் அல் ஹாஃபில் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சவுதியா இருந்தா அவங்களுடைய ஸ்லாங்ஸ்ல எப்படி கேட்பாங்க? ஒய் மௌகிஃப் அல் பாஸ், ஒய் மௌகிஃபல் பாஸ். இவங்க ஹாஃபிலா அப்படிங்கிறது தூய்மையான வந்துட்டு பஸ் அப்படிங்கிறது அரபிக்ல வந்துட்டு தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அல் ஹாஃபிலா. பட் இவங்க இங்கிலீஷே மறுவி சேமா இங்கிலீஷே என்ன பண்றாங்க, அரபிக்ல வந்துட்டு அல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறாங்க. இவங்க ஐன் அப்படிங்கிறதுக்கு ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்றாங்க? ஒயின். அது மட்டும் தான் வித்தியாசம், பாக்கி எல்லாமே சேம். ஒயின் மௌகிஃபல் பாஸ். ஒரு பெலஸ்தீனியனா இருந்தா சேம் அதே தான் கேட்பாங்க, ஒயின் மௌகிஃபல் பாஸ். ஒரு எஜிப்சியனா இருந்தா எப்படி கேட்பாங்க? ஒரு எஜிப்சியனா இருந்தா ஃபீன் மஹத்தல் ஆட்டோபிஸ், ஃபீன் மஹத்தல் ஆட்டோபிஸ். இவங்க பஸ்ஸுக்கு என்ன சொல்றாங்க? ஆட்டோபிஸ். ஆட்டோபிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா பிரெஞ்சு வேர்டு, லாட்டின்ல இருந்து மறுவி ஆம்னி பஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இவங்க வந்துட்டு பிரெஞ்சுல இருந்து அடாப்ட் பண்ண ஒரு வேர்டு தான் ஆட்டோபஸ். இன்னைக்கு வரைக்குமே எஜிப்சியன்ல இது எப்படி தான் பயன்படுத்துறாங்க, ஆட்டோபஸ் தான் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. சோ இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எங்க பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படிங்கறத அரபிக்ல பல ஸ்லாங்ஸ் நம்ம கேட்க கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட், டிக்கெட் எவ்வளோ, ஒரு டிக்கெட்டோடைய விலை எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, கம் சிஅர் தத்கிரா, கம் சிஅர் அத்தத்கிரா. அப்படி கம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வினா சொல் தான் கம். ஓகேங்களா? சிஅர் அப்படின்னு சொன்னா விலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரபிக் சொல் தான் சிஅர். அத்தத்கிர் அப்படின்னு சொன்னா டிக்கெட்டுக்கு பயன்படுத்துவாங்க. கம் சிஅர் அத்தத்கிர் அப்படின்னா டிக்கெட்னுடைய விலை எவ்வளவு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. ஒரு ஸ்லாங்ஸ்ல ஒரு சவுதியா இருந்தா அவங்களுடைய ஸ்லாங்ல எப்படி கேட்பாங்க? சவுதியா இருந்த இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, பிகம் அத்தத்கிரா, பிகம் இத்தத்கிரா, பிகம் இத்தத்கிரா. சோ பிகம் அப்படிங்கிறது ஹவு மச், எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு எப்படின்னு கேட்பாங்க. பிகம் அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வினாசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிக்கெட் அத்தத்கிரா. சோ டிக்கெட் எவ்வளவு, எவ்வளவு விலை அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா கேட்கறாங்க. அங்க இங்க என்ன வேற்றுமைப்படுதுன்னா, விலை அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன பண்ணல, இவங்க வந்துட்டு ஆட் பண்ணல, டைரக்டா பிகம் அத்தத்கிரா அப்படின்னு கேட்டுறாங்க. ஒரு பெலஸ்தீனியனா இருந்தா எப்படி கேட்பாங்க? கத்தேஷ் அத்தத்கிரா, கத்தேஷ் அத்தத்கிரா. இவங்க என்ன பயன்படுத்துறாங்க எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு? கத்தேஷ் அப்படிங்கறத வந்துட்டு பயன்படுத்துறாங்க. டிக்கெட்டுங்கிறதுக்கு அதே வார்த்தை தான் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஒரு எஜிப்சியனா இருந்தா பிகம் தஸ்கரா, பிகம் தஸ்கரா. சோ பிகம் தஸ்கரா. இவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து அந்த டிக்கெட்டுக்கு வந்துட்டு என்னதான் பயன்படுத்துறாங்க, தத்கிரா அப்படிங்கறதான் பயன்படுத்துறாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட், ஜங்ஷனுக்கு போகணும். ஜங்ஷன்னா என்ன மீன் பண்ணுவோம்? ஒரு ஊர்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடம், வியாபார சந்தைகள் இருக்கக்கூடிய இடம். இப்ப மதுரைனா மாட்டுத்தாவணியா இருக்கட்டும், சென்னைனா சென்ட்ரலா இருக்கட்டும், இந்த மாதிரியான மையமான ஒரு இடத்துக்கு தான் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஜங்ஷனுக்கு போகணும். இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உரீத் அவ்விஹாப் இலா ஓஸ்தில் மெதீனா. உரீத் அப்படின்னா நான் விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். அவ்விஹாப் அப்படின்னா போறதற்கு நான் விரும்புறேன். இலா ஓஸ்தில் மெதீனா. ஓஸ்த் அப்படின்னு சொன்னா சென்டருக்கு வந்துட்டு வஸ்துன்னு சொல்லுவாங்க. அல் மதீனா அப்படின்னு சொன்னா சிட்டிக்கு பிரத்யேகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல் மதீனா. ஓகேங்களா? சோ உரீத் அவ்விஹாப் இலா ஓஸ்தில் மதீனா அப்படின்னு சொன்னா சிட்டி சென்டருக்கு நான் போக விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை ஸ்லாங்ஸ்ல ஒரு சவுதி சொல்றாருந்தா எப்படி சொல்லுவா? அப்படி أبغى أروح أبغى أروح وسط المدينة أبغى أروح وسط المدينة. இவரும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றாரு. விரும்புறேங்கிறதுக்கு அபகா அப்படிங்கறத பயன்படுத்துறாரு. அரூஹ் அப்படின்னா போறதுக்கு அரூஹ் அப்படின்னு பயன்படுத்துறாரு. ஒஸ்தல் மதீனா, ஒஸ்தல் மதீனாங்கிறது அப்படியே தான் பயன்படுத்துறாரு. சிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேங்களா? பலஸ்தீனா இருந்தா பித்தி அரூஹ் அலா வஸ்தில் பலத், பித்தி அரோஹ் அல வஸ்தில் பலத். இங்க என்ன மாறுது? அல் பலதுங்கிறது மட்டும் மாறுது. மதீனாக்கு பதிலா பலத். பலதுனாலுமே ஒரு ஊருக்கு பயன்படுத்துவாங்க. மதீனா அப்படின்னா பிரத்யேகமா சிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங். பலத் அப்படின்னு சொன்னா ஊர் அப்படிங்கிறதுக்கு பலத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டு பலதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எஜிப்சியனா இருந்தா ஆயிஸ் அரோஹ் வஸ்தில், ஆயிஸ் அரோஹ் விஸ்தில் பலத், ஆயிஸ் அரோஹ் விஸ்தல் பலத். ஆயிஸ் அரோஹ் இந்த இடத்துல என்ன மாறுது அப்படின்னு சொன்னா, நான் விரும்புறேங்கிறதுக்கு ஆயிஸ்ங்கிறத பயன்படுத்துறாரு. பாக்கி பலதுங்கிறது அதே தான். அது வந்து ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாறுது. வஸ்தன்ங்கிறது பதிலாக விஸ்தன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க. அவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் நீங்க அரபு நாடுகள்ல உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பயப்படாம நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், பயணம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய அரபுக்கு யார் கத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next part.